லாஸ்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. மொறுன்னு கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் வீட்லேயே. கௌதம் ரொம்ப நாளாக டயட்டில் இருக்கான். அவனுக்கு சீட் மீலாக இன்னைக்கு வந்து ஃப்ரைடு சிக்கன். இதெல்லாம் வந்து பிக்கக்கூடாது, அப்படியே கடிச்சு சாப்பிடணும், அப்போ தான் டேஸ்ட். இனிமேல் கேஎஃப்சிலேருந்து வாங்கவே வேணாம், வீட்லேயே முறுமுறுன்னு இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் சோபி, சண்டே சமையல் ரெடியா? பாதி ரெடி, இன்னும் பாதி ரெடி பண்ணணும். என்ன ரெடியா இருக்கு? சிக்கனோட மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? கேஎஃப்சி ஸ்டைலில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தான் மேரினேஷன் பண்ணியிருக்கேன். இந்த மேரினேஷன் எப்படி பண்ணேன்றதை இப்போ பார்க்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ உங்ககிட்ட புளிச்ச தயிர் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பாதி லெமனோட ஜூஸ் நல்லா அதிலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர். இதுக்கு மேலே சேர்த்துக்க வேண்டாம், இந்த அளவே கரெக்டாக தான் இருக்கும். இது கூடவே நீங்கள் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் தைமும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பேசில் லீவ்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் தைமும் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இதுதான் காரம். இது கூடவே ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பிளாக் பெப்பர் பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இது கூட இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும், அதுவும் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இந்த கேஆ பிராண்டில் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு, சிக்கன் மேரினேட் பண்ணும்போது சிக்கன் உள்ள இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. இதுக்கு மேலே கோட்டிங்க்கு நம்ம தனியாக சேர்க்கும் போது அதுக்கு உப்பு தனியாக சேர்த்துப்போம். ஸோ கரெக்டான உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டு, நான் 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்து எல்லா மசாலாவும் ஈவனாக கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலருங்க. எந்த இடமும் விட்டுறக்கூடாது. நல்லா கலந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். 10 மினிட்ஸ் மசாலாலாம் இந்த சிக்கனில் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் 1/4 லிட்டர் பால், ரூம் டெம்பரேச்சர் பால் தான் இது, சூடான பால்லாம் இல்லை, ரூம் டெம்பரேச்சர் பாலை இதில் சேர்த்து நல்லா கலந்து எல்லா மசாலாவும் இந்த பாலோட மிக்ஸ் ஆகி அதெல்லாம் கொஞ்சம் முழுகி இருக்கணும். அந்தளவுக்கு சேர்த்து இதை 2 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது 4 மணி நேரம் கிட்ட ஊறுச்சுன்னா இன்னும் நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி இருக்கும். ஸோ எவ்வளோக்கு ஊறுதோ அவ்வளோவும் நல்லது தான். 2 hours நான் சொன்ன மாதிரி மேரினேட் ஃப்ரிட்ஜில் பண்ணி வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பார்க்க. இப்போ இதுக்கு வந்து ட்ரை பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தட்டில் இல்லைன்னா ஏதாவது அகலமான பாத்திரத்தில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு, ஏன்னா மேரினேஷனில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இது கூடவே லைட்டாக தைம், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன், ஆனியன் பவுடர், கொஞ்சமாக கார்லிக் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட மேரினேஷன் சிக்கன் ரெடியாக இருக்குது, நம்மளோட ட்ரை மிக்ஸும் ரெடியாக இருக்குது. கூடவே இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லா ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எக் ஒயிட்டும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் எக் ஒயிட் சேர்த்துக்கல, எனக்கு அந்த எக்கோட கவுச்சி ஸ்மெல் பிடிக்காதுன்றதுனால இதில் நான் எக் சேர்க்கல. இப்போ இந்த சிக்கனை எடுத்து நம்ம இதில் போட்டு திருப்பி இதில் போட போகிறோம். இதுதான் ப்ராசஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் உள்ள வச்சா போதும். எந்த இடத்துலையும் மாவு அந்த ஈரத்தன்மை தெரியாத மாதிரி அமுக்கி
இப்படி நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் மெஸியாக தான் இருக்கும், ஆனால் எண்ட் ரிசல்ட் அப்படியே அந்த முறுன்னு வரும்போது உங்களுக்கு பார்க்கவே நல்லா டைட்டாக அழுத்தாதீங்க. லைட் ப்ரெஸ், அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ணெயில் பொரிக்க போகிறதுனால ஈரத்தன்மை இருந்தால் சடசடன்னு ஆகிடும். அதனால ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் பண்ணுற கேப்பில் நம்ம ஒரு சட்டியில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் சைட் பை சைட். ஸோ அது ப்ராசஸ் முடியவும் எண்ணெய் சூடாகவும் கரெக்டாக இருக்கும். என்ன போடுறீங்க? நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான். எனி வெஜிடபிள் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ஓவராக டாமினேட் பண்ணும் சிக்கனில். அதனால ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நான் வெறும் 3 ப்ராடக்ட் மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 3 ப்ராடக்டா? 3 சிக்கன் பீஸ். ஏன்னா உப்பு இருக்கா எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா மற்றதெல்லாம் பொரிச்சிக்கலாம். அதனால 3 மட்டும் தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் சின்ன பீஸை முதல்ல டேஸ்ட்டுக்கு போட்டுருவோம். நல்லா KFC சிக்கன் மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணும், அதுதான் அதோட கலர். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் மேலியில் அந்த மாவு கருகிடும், உள்ள சிக்கன் வேகாது. அதனால் கரெக்டான சூட்டில் எண்ணெயை வச்சு பொரிச்சு எடுங்க. பீஸ் ரெடி ஆகிடுச்சு. மொறுன்னு KFC ஸ்டைல் சிக்கன் வீட்லேயே. இல்லை பார்க்கவே அழகாக இருக்குல்ல? செமையாக இருக்கு. ஸோ கௌதம் ரொம்ப நாளாக டயட்டில் இருக்கான். அவனுக்கு சீட் மீலாக இன்னைக்கு வந்து ஃப்ரைடு சிக்கன். அவனோட டயட்டை கெடுக்கிறதுக்கே நான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். இதை பார்த்தோன்னே டயட் ஆகுது இதுவாகுதுன்னு ஆயிட்டான். டேஸ்ட் பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு இந்த லெக் பீஸும் இந்த பெரிய பீஸும் ஒன்று வைக்க போகிறேன். சௌபியோட ஹோம் ஸ்டைல் KFC சிக்கனை சாப்பிட போகிறோம். இதெல்லாம் வந்து பிக்கக்கூடாது, அப்படியே கடிச்சு சாப்பிடணும், அப்போ தான் டேஸ்ட். செம்மையாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு செஞ்சுருக்கா, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை.